அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆள் வந்து அதாவது நம்ம கதாநாயகனுடைய தம்பி வந்து இப்படி ஊர் சுற்றி எங்கள் குடும்பத்துக்கு மானமே போயிடுச்சு, இப்படி மானம் கெடுக்கிற பொம்பளையெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிக்க மனோபாவம் அதனால் போட்டு அடிச்சிடுறாரு. உடனே அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, நீங்கள்லாம் அடிக்கிறதுக்கு என் மகள் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அவளாச்சு அவள் புருஷனாச்சு, நீ என்ன வர்றது அப்படின்னு. அப்புறம் அவன் ரொம்ப மிக மோசமான வாய் கூசுகிற வார்த்தைகளால் அவளையும் அந்த குடும்பத்தையும் அந்த பொண்ணை தான் வச்சு அவங்க அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் அவங்க குடும்பமே நடக்குது, இவர் ரொம்ப மோசமான ஒழுக்கம் தவறிய பெண் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. யாருக்காவது தாங்குமாங்க? நீங்கள் சொல்லுங்கள். வேலைக்கு போகிறது குத்தமா? வேலைக்கு போகிறது ஒரு குத்தமா? அப்புறம் இவன் என்ன பண்ணுறா, பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு தடவை 2 தடவை சத்தம் போட்டு வீட்டில் பெரியவங்க அனுப்புகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அனுப்புகிறாங்க. அது வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதுங்கிறது அவருக்கு ஏதோ அது வந்து விளையாட்டு போல். ஆஹா, அவளுக்கு பொழுதுபோக்குறதுக்காக ஒரு இடம் இது, இங்கே வந்து அவளை கண்ணா பின்னான்னு திட்ட வேண்டியது, நான் பெரிய வீரம் பாரு, அவளை அடக்கி வச்சுட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிவிட்டு போஸிங் தான் எல்லாமே. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நடந்தது. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நேராக வந்து புதுப்பேட்டை போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். அப்போ போலீஸ்காரவங்க கூப்பிட்றாங்க, என்கொயரிக்கு கூப்பிடும்போது, நீ யாரையா பேசுறதுக்கு? நீ பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவள் பேசணும், அவளை வந்து யாராவது பேசணுன்னா அது அவங்க அப்பா அம்மாவாக இருக்கணும், இல்லை அவள் ஹஸ்பண்டாக இருக்கணும். உனக்கு இங்கே என்ன வேலை? உன் மேலே இத்தனை செக்ஷனில் நாங்கள் கேஸை போட்டுருவோம், ஏன் உள்ளே போயிட்டு வரணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னெல்லாம் போட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ இவனுக்கு வந்து, இல்லை சார் நான் இனிமேல் அங்கே போகலை சார், நான் திட்டலை சார், அது ரொம்ப தப்பாக நடக்குது சார், குடும்ப மானமே போகுது சார்னு. அப்போ அவர் கேட்டார், அந்த பொண்ணு எங்கே வேலை போகுதுன்னு உங்கள்கிட்ட அட்ரஸ் சொல்லிச்சா, ஏதாவது தெரியாத இடத்துக்கு போச்சா, ராத்திரி எல்லாம் காணாமல் போச்சா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னு, இந்த பார் நீ இதில் தலையிடக்கூடாது, அப்படியே அவள் போனால் கூட அதை கேட்குற அதிகாரம் அவள் புருஷனுக்கு தான் இருக்குது, உனக்கு இல்லை சார்ன்னு இவன் அதை மனசில் வச்சுட்டான் சார். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இந்த பொண்ணு நம்மளை இழுத்துட்டாளே அப்படிங்கிற ஒரு சரியான கோபம் அவனுக்கு. இவன் நல்லா ஸ்க்ரூ கொடுக்கறது யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணன், தங்கச்சி, இந்த ஆள் 3 பேரும் சேர்ந்துட்டு சொல்ல 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 இந்த ஆள் வீட்டுக்கு வர்றதில்ல, சாப்பாட்டு கொடுக்கறதில்ல. அப்படி ஏதாவது தப்பி தவறி ஏதாவது வந்துட்டா கூட தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக ஒரு சண்டையை இழுத்து போட்டு அடித்து